வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மேக்ஸ் வீடியோ, இந்த மேக்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வரக்கூடிய ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூனிட் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ யூனிட் 2 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில். ஸோ யூனிட் 1 அப்படியே கண்டினியூஷன் தான் ஆக்சுவலாக. ஸோ யூனிட் 1 லாஸ்ட்டாக என்ன பார்த்தோன்னா, எப்போ ஒரு எலிப்டிக்காக வரும், குவாட்ராட்டிக்காக வரும், பேராபோலிக்காக வரும், அந்த கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம். அதனுடைய கண்டினியூஷன் தட் இஸ் already the previous video we have seen the classification of second order partial differential equation பார்த்துருக்கீங்க. that is b square minus 4a is less than 0 on the elliptic. ஸோ அந்த செகண்ட் யூனிட்டில் எதை பார்க்க போகிறோம்னா எலிப்டிக் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் அப்படியே அதோடய நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டில் பேராபோலிக் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஃபோர்த் யூனிட்டில் ஹைப்பர்போலிக் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அக்கார்டிங் டு அந்த ஆர்டர் பிரகாரம் தான் நம்மளுக்கு வருது இல்லையா. ஃபஸ்ட்டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டு அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு அண்ட் தென் இது ஒரு யூனிட் அப்படியே கொடுத்துருக்காங்க. செகண்ட் இது தேர்டு, இது ஃபோர்த் யூனிட் அப்படியே வருது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே என்னுடைய கண்டினியூட்டி வருது. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி எலிப்டிக் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டெரிவேஷன் ஆஃப் லாப்லாஸ் ஈக்குவேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன், டெரிவேஷன் ஆஃப் லாப்லாஸ் ஆப்ரேட்டர் அது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கன்சிடர் டூ பார்ட்டிகல்ஸ். ஆல்ரெடி இந்த ஃபிசிக்ஸில் நம்ம படித்தது தான், இது ப்ளஸ் 2 கூட வருது இந்த கான்செப்டை. கன்சிடர் டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மாசஸ். ஸோ இது ஒரு பார்ட்டிகல், இந்த இடத்துல ஆக்சுவலாக அதை லொக்கேட் பண்ணியிருக்கு பி, இந்த லொக்கேஷன், இந்த பார்ட்டிகல் அதனுடைய மாஸ் m1, இன்னொரு பார்ட்டிகல் லொக்கேட்டட் அட் q, அதனுடைய மாஸ் m. ஸோ m and m1 situated at q and p separated by distance. ஸோ in between the distance எவ்வளோ பார்த்தீங்கன்னா r, as shown in the following diagram. It is nothing but the surface S, கரெக்டுங்களா, இந்த surface S. ஸோ இதனுடைய இன்டென்சிட்டி that is a volume இல்லையா, இன்டென்சிட்டி. சப்போஸ் ஐ டேக் திஸ் கேபிட்டல் ஆர் அப்படி எடுத்துகிட்டோன்னா, இந்த கேபிட்டல் ஆரோட இந்த ஸ்மால் ஆர் இஸ் when compared to this இது அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. இந்த டவ் இஸ் த வால்யூம். ஓகே, ஸோ இது இஸ் 3 dimensional நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு diagram இது. ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ ஈஸியாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், +1 +2 லெவலில் படித்தது தான் இது. நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் தட் இஸ் எப்படி இருக்குன்னா, the magnitude of the force, அந்த magnitude of the force இருக்கு இல்லைங்களா, that is directly proportional to the product of their masses, அந்த பார்ட்டிகல்ஸுடைய மாசஸ். இப்போ கன்சிடர் பண்ணோம்ல, ரெண்டு பியில் m1 ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், தென் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, தட் இஸ் டிவைடட் பையில் போடும் இல்லையா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நியூமரேட்டரில் வரும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டினாமினேட்டரில் வரும். ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், தட் இஸ் த டிஸ்டன்ஸ் r, அதனுடைய ஸ்கொயர் பிட்வீன் தம் is given by. So it is the according to the law of Newton's universal of gravitation. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் இருக்கும். அப்போ ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இன் பிட்வீன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இதனுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் எப்படி ஆக்ட் ஆகும் இன் பிட்வீன் டூ பார்ட்டிகல்ஸ். So where G is the gravitational constant. Okay, suppose R, I take R, PQ vector நான் R எடுத்துக்கிறேன், R equal to PQ vector. Assume unit mass at Q. So unit mass அப்படி எடுத்தோம்னா assume unit mass at Q and G equal to 1. யூனிட் மாஸ் அசீவ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் யூனிட் மாஸ்னா m1. and moreover
G, the gravitational constant also we take 1 எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, we take a 1. The force at Q, the force at Q due to the mass at P. ஸோ இங்கே நல்லா லிசன் பண்ணணும். ஆக்சுவலாக the force at Q, இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா, டியூ டு த mass at P is given by. ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் க்யூவில் இப்படி இருக்கும், is given by. ஸோ F equal to, ஸோ அப்போது PQ அப்படின்றது நம்மளுக்கு இந்த டைரெக்ஷன் ஆர் வெக்டர். ஸோ QP அப்படின்னு பார்க்குறப்போ Q due to the mass at P in minus, ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் மைனஸ் M1. ஸோ இந்த M வந்து பார்த்திங்கன்னா யூனிட் மாஸ் 1. தென் இங்கே எப்படி எழுதியிருக்கோன்னா M1 into R, தட் இஸ் இந்த M 1 ஆகிடுச்சு. ஸோ M1 into R by R cube. ஸோ இது பிகாஸ் ஆஃப் எப்படி வந்ததுன்னா யூனிட் வெக்டரில், யூனிட் வெக்டர் நம்ம யூனிட் வெக்டர் எப்படி எழுதுவோம் இன் ஜென்ரலாக, A cap equal to A vector by modulus of A vector, அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R cap equal to R vector by modulus of R vector, is right. Now it is nothing but R by, கரெக்டுங்களா, R by R. ஸோ அந்த R by R தான் இந்த இடத்துல R by R, ஆல்ரெடி இங்கே R ஸ்கொயர் இருக்குது, அப்போ R ஸ்கொயர் இன்ட்டு R வந்து R cube ஆகிடுது. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது தான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் லைக் திஸ். எப்படின்னா டெல், இந்த நம்ம இந்த வெக்டார் இதில் பார்த்துருப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெல், இது மாஸ் M1, இது கான்ஸ்டன்ட்டு. ஸோ எது வேரி ஆகும் நம்மளுக்கு, R தான் இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ் பிடிக்குது. ஸோ இப்போ இந்த 1 by R அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் minus 1 by R square. That is, we are going to differentiate partially with respect to R. So we are getting minus 1 by R square. Correct? So del and the M1 வெளியே எடுத்துட்டீங்கன்னா now we are getting del of 1 by R is nothing but minus 1 by R square. So we are getting this one. So this can be written as like this. So இந்த மாதிரி தான் நம்ம எழுதுறோம். So which is என்ன சொல்கிறாங்கன்னா, this is the intensity of the gravitational force. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா intensity of gravitational force. இன்டென்சிட்டின்றது நம்மளுக்கு வந்து இந்த வால்யூம் தான் சொல்ல வராங்க. இதில் எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கும் இந்த ஃபோர்ஸ் இந்த சர்ஃபேஸில். ஓகே, ஸோ ப்ளீஸ் note down this. So a very interesting one, that is the derivation of Laplace equation வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்ஸ். ஸோ நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா கிராவிடேஷன்லேருந்து நம்மளுக்கு இந்த எஃப்ன்றதுலேருந்து நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம், அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1. Suppose a particle of unit mass moves under attraction of particle of mass m1 at P from infinity up to Q, then the work done by the force. So I read பண்ணுறோம் பாருங்கள். Suppose a particle of unit mass moves எது வழியானா under the attraction of a particle of mass m1. The mass m1 இருந்து at P from infinity இருந்து up to Q. So up to infinity இருந்து up to Q னா R வரும் இல்லைங்களா. So infinity to R. Suppose a particle unit mass moves and the move ஆகுது from infinity இருந்து வருது. So attraction of the particle of mass m1 at P from the infinity up to Q, அப்போ R வரையும் F dot, Fன்றது நம்மளுக்கு force. So work done. W கரெக்டுங்களா, mass and acceleration.
force இல்லையா, அது mass index. So this is the work done W by the force. F is F dot dr. So which is equal to, in the F இதை replace பண்ணிக்கலாம் by the equation number 1, del of m1 divided by r. So அதை replace பண்ணிட்டோம்னா we are getting this. Now this is integration, it is the partial differentiation. So integration and integration differentiation is a reverse process. So we are getting only the m1 by r, is it right? Okay, this is defined as a potential. So the potential V at Q ன்னு சொல்கிறாங்க, potential அந்த இடத்துல Qன்ற இடத்துல அதுக்கு potential, because அந்த force up to infinity to Q வரையும் வருது இல்லையா, due to a particle at P is denoted by the potential V. So minus m1 by r, minus m1 by r. ஓகே, தென் இந்த மைனஸ் வந்து இதுக்கு சப்போஸ் பிக்யூவை நம்ம ஆர் எடுத்ததுனால இப்படி வர்றதுனால நம்மளுக்கு ரிவர்ஸ்ன்றதுனால ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால மைனஸ் m1 by r. ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1, f ஈக்குவல் டு மைனஸ் del v, பிகாஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து f ஈக்குவல் டு del ஆஃப் m1 by r. ஓகே, ஸோ அந்த m1 by r தான் நம்ம அந்த vன்னு எடுத்துட்டோம், தட் இஸ் மைனஸ், இந்த மைனஸ் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா மைனஸ் v ஈக்குவல் டு m1 by r. ஸோ m1 by rக்கு பதிலாக instead of m1 by r you can substitute minus v. So in equation number 1, f equal to minus del v. If we consider இப்போ ரெண்டு, that is two particular cases சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெண்டு பர்டிகுலர் பார்ட்டிகள் எடுத்து அதுக்குள்ள மாஸ் அட்ராக்ஷன் யூஸிங் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு இது வந்து இப்போது ஒரு கன்சிடர் பண்ணுறோம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸை, நிறைய பார்ட்டிகல், தட் இஸ் n பார்ட்டிகல், அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு மாஸ் இருக்குங்க, m1 m2. சப்போஸ் அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது, r1 r2 அந்த சர்ஃபேஸில் இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் இது அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ஜென்ரலைஸ் பண்ணுறோம். இந்த கேஸ் அப்படியே ஜென்ரலைஸ், அதை ஜென்ரலைஸ் பண்ணுறப்போ தென் த ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் பர் யூனிட் மாஸ் அட் q டியூ டு த சிஸ்டம் சேம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த n இது வரதுனால we can அந்த ஃபோர்ஸஸ்லாம் ஆட் பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் i equal 1 to del ஆஃப் m1 by r இருந்தது, இப்போ m suffix i by i, ஏன்னா இங்கே வந்து n பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ m1 by r1 லைக் தட் ப்ளஸ் சேம், கரெக்டுங்களா? ஸோ யூ கேன் டேக் டெல், there is a independent of the summation. ஸோ வெளியே எடுத்துடலாம். Then the work done by the force acting on the particle is, now இப்போ எடுத்துட்டோம்னா இந்த integration infinity to f dot dr, that is summation i1 to n mi by ri, it is nothing but what, minus v. just now இப்போ இங்கே இந்த டூ பார்ட்டிக்கலை பார்த்தா அதே இதுதான், இங்கே n பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது பாருங்கள், del square அந்த v, இந்த பொட்டன்ஷியல் v இருக்கு, தட் இஸ் del square of v, it is nothing but minus del square of this one, கரெக்டுங்களா? there is a del is independent of the summation, ஸோ உள்ளே கொண்டு போகலாம். del square of this one, so 2 times of del square becomes 0. இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் இதில் டெல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுலேயே வருது இந்த கான்செப்ட், டெல் டைவர்ஜென்ஸ். டெல் இஸ் நத்திங் பட் என்னன்னு தெரியும் ஆல்ரெடி, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிறோம். i vector dou by dou x plus j vector dou by dou y plus k vector dou by dou z. Is it right? What about del dot del? Del dot del, that is del square, that is divergence of del. So I dot I 1 ஆகிடும். ஸோ dou by dou x, that is dou square by dou x square, கரெக்டுங்களா? ப்ளஸ் dou square by dou y square, like that is called a Laplace operator. Is right? This is called a Laplace operator. So this become equal to 0, where r is not equal to 0.
டினாமினேட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் ப்ளீஸ். In the case of continuous distribution, in the continuous distribution எடுத்துக்கிட்டோம்னா the density, that is the density என்றது இந்த சர்ஃபேஸில் in the volume tau we have. So triple integral என்றது நம்மளுக்கு volume integral in general, double integral என்றது surface integral. Okay, a row of, ஸோ இதை நீங்கள் சைன்னு படிக்கணும். சை, இட் இஸ் ஈட்டா, இட் இஸ் ஜீட்டா, இது ஜீட்டா, திஸ் சிம்பிள் இஸ் கால்டு ஜீட்டா, ஜீட்டா, திஸ் ஒன் இஸ் சை. ஸோ டென்சிட்டி by r d tau according to the volume, triple integral here where r equal to that is the distance between the point and this one. XYZ என்றது நம்மளுக்கு ஆர்பிட்ரியாக இருக்கிறது xi eta. ஸோ இன் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் இஸ் ரைட். ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் xi ப்ளஸ் ஒய் மைனஸ் ஈட்டா ப்ளஸ் z மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஸோ திஸ் கால்டு சை, இஸ் அ ஜீட்டா. இந்த சிம்பிள் அப்படி ரீட் பண்ண வேண்டியது. அண்ட் q இஸ் அவுட் சைட் த பாடி. இட் கேன் பி வெரிஃபைட் தட் அண்ட் q இஸ் அவுட் சைட் த பாடி. This q is outside of the body, no? That's in the surface விட்டு வெளியே வருதுனால, which is equal to 0. So del square v, the potential என்னவா இருக்குன்னா become 0. Del square v equal to 0, which is called the Laplace equation சொல்லலாம். So this is a derivation of, okay, del square v. So it can be verified that which is equal to 0. So this is a true for n system of particles. So which is the Laplace equation. So this is a required now derivation of Laplace equation. So try to understand பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். So thank you very much for watching the full video. So in next class the derivation of Poisson equation பார்க்கலாம். நன்றி.